இங்கதான். ஏய் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எங்க போறீங்க? மேல போறோம். பாஸ் இருக்கா? இல்ல. அப்படினா போக முடியாது. இது விசிட்டர்ஸ் ஹவர்ஸ் கிடையாது. எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. நாங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. நீங்க யாரா இருந்தாலும் போக முடியாது. ஏன்? என்ன ஏன்? நீங்க யார்கிட்ட விளையாடுறீங்க? நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? இவ யாருன்னு தெரியுமா? இங்க இருக்கிற சூப்பர்டென்ட் கிட்ட கேட்டு பாருங்க ஜெயந்தி யாருன்னு. சென்ட் மேரிஸ் ஜெயந்தி. இவ யாருன்னு தெரியுமா? எங்க கிட்டயே விளையாட்டா? நீங்க இப்ப என்ன சொன்னாலும் சரி உள்ள போக முடியாது. முடியாதா? முடியாது. காசு பணம் வச்செல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியில போங்க. யாராவது கேட்டா எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இவளை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரமணி, ஹே, நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. இங்க பாரு, ஹேமா, உமா, நான், சந்தியா, ஜெயந்தி எல்லாரும் வந்திருக்கோம். பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? இந்த டைம்ல டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாரு. வரட்டும். அதுக்காக நாங்க என் ஃப்ரெண்ட பார்க்கவே கூடாதா? நாங்க ஆறுதல் சொல்லதான் வந்தோம், தொல்லை பண்றதுக்கு வரல. ரமணி, கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. நீ சாப்பிடுறதுக்காக நாங்க பாதாம் கலக்குன பால் கொண்டு வந்திருக்கோண்டி. ஏய் எழுந்திருங்க, எழுந்திருங்கங்கற. நாங்க ரமணியோட ஃப்ரெண்டுங்க. அதுக்காக எழுந்திருக்க மாட்டீங்க? நான் சொல்லி உங்க கேக்கல டாக்டர். பேஷண்ட் எழுப்ப ட்ரை பண்றாங்க. சொல்லி கேக்கலனா நீங்க தான் வெளிய அனுப்பணும். அப்புறம் எதுக்காக நீங்க இருக்கீங்க? எல்லாரும் வெளிய போங்க, வெளிய போங்க. நாங்க சென்ட் மேரிஸ் காலேஜ்ல படிக்கிறோம். அதுக்கு நான் என்ன சல்யூட் பண்ணனுமா? விசிட்டிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் யாரும் உள்ள வர கூடாது. தெரியுமா உனக்கு? கெட் அவுட். ஐயோ, கெட் அவுட். இந்த டாக்டரோட தொல்லையா போச்சு. ஆமாண்டி, அந்த டாக்டர் சும்மா விடவே கூடாது. மாயா, நீ வேணா அவரை கரெக்ட் பண்ணி பாரு. எப்படி? சும்மா நீ சைட் அடிச்சு காதலிச்சு பார்த்தா என்ன? ட்ரை பண்ணவா? ஆமா, அவர் பேர் என்ன? ஸ்ரீனிவாசன். அப்பா அவரை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எமல பைத்தியமாக்கி காட்டுறேன். காலேஜ்ல இருந்து எந்த பொண்ணு வந்தாலும் யாரையும் உள்ள விடாதீங்க. சரி டாக்டர். டாக்டர் டாக்டர் டாக்டர், எங்க ரமணி இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நைட் இல்லனா நாளை காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நாங்க எல்லாரும் அவ பக்கத்துல இருக்கலாமா? முடியாது. சும்மா அவ கூட இருக்கதான் கேட்டோம். முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிடல் பில்டிங் குள்ள வரதுக்கு உங்க யாருக்கும் அனுமதி கிடையாது. வெளிய போங்க. டாக்டர் டாக்டர் நில்லுங்க டாக்டர். நாங்க அவ பக்கத்துல இருந்து அவ ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டே ஆவோம். ஃபைனல் இயர் படிக்கிற பிரதீப் தான் இதுக்கு காரணமே. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி ஊரெல்லாம் சுத்திட்டு இப்ப ரமணியா அவன் தேவையெல்லாம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுட்டான். சதி, வன்மம், தற்கொலைக்கு தூண்டுதல், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரதீப் தான். பிரதீப்ப கண்டிப்பா கோர்ட்டுக்கு இழுக்கணும். அவன் மேல கண்டிப்பா நாங்க கேஸ் போட்டே ஆவோம். டாக்டர் நீங்களும் இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எதிரா நாங்க போராட்டம் பண்ணுவோம், பாத்துக்கோங்க. நாங்க ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. நான் மாய வினோதினி, அவ ஜெயந்தி. பிரைம் மினிஸ்டருக்கு ஸ்ட்ரெயிட்டா போன் பண்ணி பேசுற அளவுக்கு கனெக்ஷன் வச்சிருக்காரு இவங்க அப்பா வினோத் சங்கர். அப்புறம் இவ வேர்ல்ட் ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் டாக்டரோட பொண்ணு ஹேமா. அப்புறம் இவ டிஐஜியோட பொண்ணு. போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்போ உனக்கு என்ன வேணும்? நாங்க ரமணியோட கூட இருந்து அவளை பாத்துக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இங்க வாங்க, உங்களதான் வாங்க சார். இவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களோட பொண்ணுங்க. ஆனா யாருக்கு மூளையே இல்ல. மொத்த பேரையும் தூக்கி கொண்டு போய் வெளியே போடுங்க. சரிங்க சார். போங்க போங்க. ஏய் வா. என்ன விடு. டாக்டர் ஸ்ரீனிவாசன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த மாயா யாருன்னு உனக்கு நான் காட்டியே ஆவேன். அப்படி எதுவும் பண்ண முடியலனா நானும் தற்கொலை பண்ணிட்டு இங்க தான் வருவேன். உங்களை கோர்ட்ல ஏத்தி ஜெயிலுக்கு போகாம விடவே மாட்டேன். கண்டிப்பா. I will see you in court. மாயா,
அவ ஓடி வரது பார்த்தா ஏதோ புது நியூஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 120 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு அம்மா ட்ரெயின்ல வந்திருக்காங்க. எந்த அம்மா? யாரோட அம்மா? மகன் புதுசா வேலை பாக்குற இடத்தையும் வீட்டையும் பாக்குறதுக்காகவும் மகன் கூட ஒரு வாரம் தங்கறதுக்காகவும் ஊர்ல இருந்து டாக்டர் ஸ்ரீனிவாசனோட அம்மா இன்னைக்கு காலையில ட்ரெயின்ல வந்திருக்காங்கன்னு நம்பிக்கையான இடத்துல இருந்து நியூஸ். மாயா, ஏதாவது பண்றதுக்கு உங்ககிட்ட பிளான் இருக்கா? நம்மள தேடி வந்த நியூஸ் தானே, இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன கொஞ்சம் மெதுவா பிடிங்க. எனக்கு ஒரு சின்ன ஐடியா. கிடைச்சது. அந்த டாக்டருக்குனே ஒரு கதை. நாளைக்கு எத்தனை மணிக்கு அந்த டாக்டர் டியூட்டிக்கு போவாரு? ஒரு 8 மணின்னு வச்சுக்கோ. அந்த நேரத்துல கரெக்டா நாம அந்த வீட்ல இருக்கணும். போயிட்டு வரமா? சரி. நான் உள்ள போயிட்டு வரேன். வர வரைக்கும் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க. யாரு? ஸ்ரீனிவாசன் இருக்காரா? இல்ல, ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமா. அவர் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரா? அது என்ன அப்படி கேக்குற? இல்ல, ஒரு மாசமா லீவ் போட்டிருந்தாரு. என்ன சொல்ற? எனக்கு அது தெரியாதே. இப்ப ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். நீ யாருமா? அவரை பார்க்க தான் வந்தேன். பார்த்தா மட்டும் எனக்கு போதும். நீ இன்னும் யாருன்னு சொல்லலையே. அம்மா, நீங்க யாரு? நான் அவனோட அம்மா. ஐயோ, ஐயோ, என்னம்மா பண்ற? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, நான் போயிட்டு வரேம்மா. நீ யாருமா? எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு போ. ஒண்ணும் இல்ல, நான் இப்ப போறேன். நில்லு. எதுக்கு நீ ஸ்ரீனிய பார்க்கணும்னு சொன்ன? அதை நீ சொல்லிட்டு போனா போதும். நீ சொல்லுமா. இல்ல, எங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருந்துச்சு. இந்த சாரி இத ஸ்ரீனி தான் எனக்கு கொடுத்தாரு. இதை நான் அவர்கிட்ட கொடுக்க தான் வந்தேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. இத மாயாதான் கொடுத்தான்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நல்லாவே புரிஞ்சிடும். நில்லு. உனக்கு என் மகனுக்கு எப்படி பழக்கம்? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவரோட அம்மா தானே. உங்ககிட்ட நான் எப்படி அதெல்லாம் சொல்லுவேன்? சொல்லு. எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். என் மேல ஒரு தப்பும் இல்ல. ஸ்ரீனி தான் காலேஜ் முன்னாடி வந்து 3-4 தடவை என்ன பார்த்தாரு. அவரு டாக்டர் வேற, ரொம்ப அழகாவும் இருக்காரு. எந்த பொண்ணா இருந்தாலும் மயங்கி போயிடுவா. நான் நிறைய தடவை அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா டாக்டர் ஸ்ரீனிவாசன் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் தான் இருக்கே தவிர என் மானத்தை விக்கிற அளவுக்கு நான் ரெடியா இல்ல. தான் நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தி வேணான்னு சொன்னார் தெரியுமா? அப்போதான் எனக்கு ஸ்ரீனிவாசனை பத்தி நல்லா தெரிஞ்சது. வேட்டி சட்டை மாத்திர மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணுங்க. பரவாயில்ல, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியல. எல்லாம் என் விதி. இருந்தாலும் இன்னொருத்த வந்து என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் உங்க மகன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் வேண்டிக்கிறேன். நான் உங்க மகன் ஸ்ரீனிய அவ்வளவு காதலிச்சிட்டேன். முடியல, வலிக்குது. யாராவது காப்பாத்துங்க, வலிக்குது. ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம ஹாஸ்பிடல் வந்தாச்சு. எனக்கு வயிறு வலிக்குது. டாக்டர் எங்க இருக்கீங்க? டாக்டர், ரொம்ப சீரியஸா ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. உடனே வந்து பாருங்க. என்னாச்சுன்னு கேட்டேன்.
எனக்கு வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது. டாக்டர் வந்துட்டாங்க, fever எல்லாம் இருக்கு. சரியாயிடும். அதுவும் ரொம்ப ஹெவியா இருக்கு. உடம்பு ரொம்ப சூடா பயப்படாத. சீக்கிரம் சரியாயிடும். கவலைப்படாத. அழாத. ஆகாத. ஒண்ணும் இல்ல. அழாத. இங்க பாரு டாக்டர் வந்துட்டாரு. நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்கு. ரொம்ப சீரியஸ். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும். டாக்டர் ப்ளீஸ் என்னோட வலது கையில இன்ஜெக்ஷன் போடாதீங்க. அப்போ இடது கையில போடுறேன். ஐயோ அங்க வேண்டவே வேண்டாம். அப்புறம் ம், சரி, எழுந்துரு, ரூமுக்கு போலாம். எதுக்காக என்ன இப்படி தொல்லை பண்ற? விடு என் கையை சொல்லு. விடு. சொல்லு. ஐயோ விடு. சொல்லு. விடு நான் சொல்றேன். சொல்லுவா. சொல்லு. கோவப்படக்கூடாது. அளவுக்கு அதிகமா ஒருத்தர் மேல காதல் நினைக்கிறேன். யார் மேல? கொஞ்ச நாளாவே ஒரு பையனை தேடிட்டு இருந்தா. நல்ல பையனா, நல்லா பாத்துக்கிற பையனா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிச்ச பையன் நீங்க தானே எனக்கு தோணுச்சு. ரியலி ஐ லவ் யூ. நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா இல்ல ஏமாத்த பாக்குறியா? ஐயோ சத்தியமா இல்ல. காதலிச்சா மட்டும் போதுமா இல்லனா? அது போதாது. அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கணும். ஓஹோ, என்ன விருப்பம் இல்லையா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் ரெடி தான். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. என்னது அது? உன்னை பத்தின சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். மாயா தானே உன் பேரு? மாயா வினோதினி. காலேஜ்லயே அதிகமா வாயாடுற பொண்ணு. ரொம்ப பெரிய பணக்காரி. கேங் லீடர். நொட்டோரியஸ். வருக 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 வருக. பிரியமானவர்களே, என்னோட தோழிகளும் உற்றாரும் உறவினரும் ரத்த சாட்சிகளும். சாரி சாரி சாரி, ரத்த பந்தங்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். கடந்த காலத்துல நீங்க எனக்கு கொடுத்த பரிபூர்ணமான உதவிக்கும் ஒத்துழைப்புக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இப்போ உங்களோட ஒவ்வொருத்தரோட ஒத்துழைப்பும் உதவியும் எனக்கு கட்டாயம் தேவை. நான் இப்போ உங்களுக்கு ஒரு நாடகத்தை காட்ட போறேன். என்னோட இந்த கைகளை சிறகுகளா மாத்தி ஒரு கிளிய போல, கிளிவனா புறா வச்சுக்கலாம். ஒரு புறா மாதிரி கீழ் நோக்கி பறக்க போறேன். இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கும் பிரின்சிபலுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜன்னல் பக்கத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது மாயா அவளோட கால் வழுக்கி கீழே விழுந்துட்டான்னு சொல்லணும். அந்த டாக்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட என்ன சொல்லணும்னா, காதல் முத்தி போன மாயா ரமணி மாதிரி தற்கொலைக்கு முயற்சி பண்ணான்னு சொல்லணும். என் தோழிகளே, இப்போ பறக்க போறது உங்களோட இந்த பறவை.